காயத்ரி மந்திரத்தை சொல்வதால் கிடைக்கும் பலன்கள். வேத சாஸ்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கின்றேன் என்று பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுவது இதன் மகத்துவத்தை உணர்த்தும். இத்தனை பெருமை வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை உலகுக்கு அளித்தவர் விஸ்வாமித்திர முனிவர். இவர் காயத்தை உடலை திரியாக எரித்து மகாமந்திர சக்தியான காயத்ரி மந்திரத்தினால் வேத மாதவன காயத்ரி அம்மனை தரிசித்து எண்ணற்ற சித்திகளை அடைந்து பிரம்மரிஷி என்ற பட்டம் பெற்றவர். மந்திரம்: ஓம் பூர்புவக ஸ்வஹ தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ நக பிரச்சோதயாத். இனி காயத்ரி மந்திரத்தின் முக்கியத்துவம் என்னவென்று பார்ப்போம். காயத்ரி மந்திரத்தை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தியவர் விஸ்வாமித்திரர் ஆவார். அவர் ஆகாயத்தில் சூட்சும ஒளியாக தியான நிலையிலிருந்து இதனை கண்டறிந்தார். அவர் பிராமணர் அல்ல. இதன் மூலம் ஜாதி பாகுபாடு புராதன காலத்தில் இல்லை என தெரிகிறது. அவர் ஒரு சாஸ்திரியர். ஆனால் இன்று 3 வேளைகளிலும் காலை மதியம் மாலை சந்தியாவதனம் செய்து வரும் பிராமணர்கள் ஜபிப்பது காயத்ரி மந்திரத்தை தான். காயத்ரி மந்திரத்தை தினமும் ஜபிப்பவர்கள் அதனை அனைத்து ஆசைகளும் உறுதியாக நிறைவேறும். தினமும் காயத்ரி மந்திரம் ஜபிப்பவர்களுக்கு ஆத்ம சுக்தி கிடைக்கும். அவர்கள் இவ்வுலகில் வாழும் வரையிலும் அனைத்து சுகங்களையும் அனுபவிப்பார்கள். காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பவர்கள் ஒழுக்க நெறியுடனும் உள்ள தூய்மையுடனும் இருக்க வேண்டும். காயத்ரி மந்திரத்தை குருமுகமாக உபதேசம் பெற்ற பின் தினமும் ஜபிக்க சிறந்ததாகும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்டம சித்திகளும் காயத்ரி தேவியை வழிபட்டால் கைகூடும் என்பது பல்லாயிரக்கணக்கானவர்களின் அனுபவமாக உள்ளது. ஆலயங்களில் நவக்கிரக வழிபாடு செய்யும் பொழுது குருவுக்கு உரிய குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் பல்வேறு நன்மைகளை பெறலாம். நவக்கிரகங்களில் சுபகிரகமாக வர்ணிக்கப்படுவது குரு. இவரை பிரகஸ்பதி என்றும் அழைப்பார்கள். பிரகஸ்பதி என்பதற்கு பெரிய பொருளை உணர்ந்தவர் என்று அர்த்தம். பிரம்மா என்பதே பெரிய பொருள். இந்த பிரகஸ்பதி தேவர்களின் குருவாக இருக்கிறார். ஆங்கிரச முனிவருக்கும் சித்ரதேவிக்கும் பிறந்த குரு பகவான் நன்மை அளிக்கும் கிரகங்களில் முதன்மையானவர் ஆவார். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுகிறார்கள். இவர் தன்னுடைய ஒரு கரத்தில் வஜ்ர யுத்தத்தை தாங்கியுள்ளார். இவருக்கு உகந்த உலோகம் பொன், ரத்தினம், புஷ்பராகம். பஞ்சபூதங்களில் இவர் ஆகாயமாக வர்ணிக்கப்படுகிறார். இவரது திசை வடகிழக்கு, தனுசு, மீனம் ஆகிய ராசிகளுக்கு உரியவர். இவரது உச்ச வீடு கடகம், நீச்ச வீடு மகரம். இவரது அதிதேவதை இந்திர மருத்துவன். ஆலயங்களில் நவக்கிரக வழிபாடு செய்யும் பொழுது குருவுக்கு உரிய குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் பல்வேறு நன்மைகளை பெறலாம். இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை உச்சரிப்பது சாலச் சிறந்தது.